வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 15ஆம் திருநாள். நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். திதி தேய்பிரை. விதியை யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். எப்பயுமே 3 நாட்கள் தொடர்ந்து கரிநாள் வரும். அது தை மாதம் 1, 2, 3 கரிநாள் வரும். இந்த மாதம் 15, 16, 17 இது என்ன மாசி மாதம். மாசி மாதத்தில் வரக்கூடிய 15, 16, 17 எப்பயுமே கரிநாள். இன்று கரிநாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. நாளைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் என்பது சந்திரனுக்கு அது ஒரு யோகமான இடம். வெற்றியை தரக்கூடிய இடமும் 6ஆம் இடம், 3ஆம் இடமெல்லாம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளுக்கு பயம். யாருக்கு பயம்? எதிரிகளுக்கு. உங்களை பார்த்தா உங்கள் எதிரிகளுக்கு பயம். அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பராக்கிரமம், வீரம், செயல்கள்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அதற்கான நேரம் வரல. அதே மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஏதாவது சில சிக்கல்கள் வரலாம். உங்களில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு, உங்கள் பதவிக்கு போட்டியிடக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாறுபட்ட செயல்களை செய்து உங்கள் அவப்பேர் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நமக்கு சம்பளம் சரியில்லை, வேறு வேலையை மாற்றலாமான்னு விடக்கூடாது. உங்கள் வேலையிலேயே தீர்க்கமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கும் ஓரிரு நாட்கள் ஆகும். கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய நாள் இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி நேரத்திற்கு சாப்பிட முடியாது. கொஞ்சம் வயிறு தொடர்பான உபாதைகள் வந்து நீங்கும். சம்மர் ஆரம்பிக்க போது இப்போயே கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நலம். குளிர்ச்சியான ஆகாரங்கள், வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. இல்லைனா வயிறு தொடர்பான உபாதைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இன்று நாளையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய தினம். கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம், கோயில் குளங்கள் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதனால் நன்மையும் ஏற்படும். இடம் பூமி வண்டி வாகனங்களால் ஆதாயம் ஏற்படும். ட்ராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருப்பாங்க. பயணத்தையே வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஃபுட் டெலிவரிலாம் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்துருச்சு இல்லையா? ஒரு ஆப்பில் போட்டோம்னா ஃபுட்டு டெலிவரி ஆகுது. அந்த மாதிரி டெலிவரி பண்ணக்கூடியவர்கள், பயணத்தாலேயே வியாபாரம், அதன் மூலம் ரெவன்யூ சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது அதிக வாய்ப்புகளும் ஏற்படும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். இந்த நாள் யோகமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகணியில் தான் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் கூட நம்மளுடைய காசு வரலன்னு நினச்சி வெளியே வந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கூட சில பேருக்கு பணம் வெளியே வரும். அதே மாதிரி டெபாசிட், விட்ராவல் இந்த மாதிரி எது செய்தாலும் சரி, தனிப்பட்ட நபருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடலில் அசதிகள் வந்து நீங்கும்.
மத்தியம பலனுக்குரிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 3-8 கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ உச்சமாக இருக்கார். இந்த மாதிரி 3-8 அப்படின்ற மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகங்கள் உச்சமாகும்போது சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். அதுவும் அவர் பூமிக்காரகனாக வரும்போது, அவர் உச்சமாகும்போது இடம், வண்டி, வாகனம், இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் இருந்தால் அதில் ஒரு இழுபறி தான் வரும் இப்போது. அதனால் கொஞ்சம் உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி வாய்தா வாங்கிக்கோங்க. இது ஏற்ற நேரம் இல்லை. இந்த செவ்வாய் பகவானின் மாற்றம் ஒரு 2 மாதம் கழித்து தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார். இந்த கிரகங்களின் சேர்க்கையெல்லாம் சரியாக இருக்காது. சூரியனோட சேருவது, அதே மாதிரி சனி பகவானோட சேருவது, இந்த மாதிரி நேரங்களெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் வேறு இடங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு நன்மை செய்வார். அது வரும்போது நான் தினப்பலனில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இப்போ இஷ்யூ பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்கன்னா அதை தள்ளி போடலாமா, எப்படி அதை தள்ளி விடலாம், கொஞ்சம் கால அவகாசம் வாங்கிக்கலாமா, இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய காலமாக தான் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு நேற்று நம்ம சொன்ன அதே கிரக நிலை தான் இன்றைக்கும். செலவுகள் தான். செலவுகள் ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும். பொருளாதாரத்தில் சில உயர்வுகளை நீங்கள் சந்திப்பீங்க. பொருளாதாரத்தில் சில உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நேரம். ஆனாலும் செலவுகளும் இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்திற்கு யாராவது விருந்தாளிகள் வருவாங்க. பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். சந்தோஷமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்கும். சிறப்பான நாள். பாக்யாதிபதி 11ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கார். ஞானகாரகனோட இணைந்திருக்கார். அதனால் இன்று முருகனை வழிபடுங்க, நாளைக்கு விநாயகரை வழிபடுங்க. இந்த வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எவ்வளோக்கு அளவு ஈடுபடுறீங்களோ, கோயில், குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் செய்ய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நன்மை நடக்கும். இந்த நாளும் அதற்கான நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி கேதுவோடு அஸ்தங்கமானதினால் இது சிறப்பு. தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. சம்பள உயர்வு, நீங்கள் எதிர்பார்க்குற இடத்திற்கு இடம் மாற்றம், இது எல்லாமே நடக்கும். உங்களுடைய பூர்வீகத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு. சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம். கோயில் குளங்கள் போயிட்டு வரத்துக்கும் சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வத்தின் வழிபாடும் அவரின் ஆசீர்வாதமும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியை சுக்கிரன் கடக்கக்கூடிய நேரம். அதனால் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமணம் யோகம் உண்டு. தந்தை வழியில் உங்களுக்கு வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் தந்தை சைட்லனா, தந்தை வழி அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா இல்லை, அவங்க யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வரன் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க மூலம் ஒரு லீடு கிடைச்சாலே அது அந்த பக்கம் வர்றது தான். அவங்க ரெஃபரன்ஸ், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இவங்கள்ட்ட பேசுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தந்தை வழியில் வரக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு ஒரு வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஞாபக மறதி ஏற்படும். சந்திராஷ்டமம் அதிக எச்சரிக்கை. ஏன்னா சந்திரன் கேதுவோட வேற இணையுது. மனக்குழப்பத்திற்கு உரிய நாளாக இருக்கும். கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். ஏன்னா நேற்றையே அதை நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று சொல்லும்போதே அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் மீனராசிக்காரர்கள் கவனம்னு சொல்லியிருந்தோம். அப்படி தான் இருக்குது கிரக அமைப்பு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருந்தால் கூட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சில தவறான செயல்களை செய்ய வச்சிரும். இதுக்கப்புறம் 8ஆம் இடத்திற்கு சந்திரன் போவார். அதனால் வர இருக்கும் 3 நாட்களுமே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய தினம். அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அதனால் மத்தியம பலனுக்குரிய நாள் இன்று.